அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 2026ஆம் ஆண்டை உங்களுக்காகவும், உங்க குடும்பத்திற்காகவும், இந்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் நீங்க உங்கள மேம்படுத்திக் கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த பயிற்சி அதாவது 2026 பியாண்ட் கோல் செட்டிங்ஸ் இந்த பயிற்சியில நீங்க கலந்து கொள்ளலாம். இது வந்து கிரியேட் எ சக்சஸ்ஃபுல் இயர் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கோட்டோட தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சிறந்த ஆண்டாக 2026 எவ்வாறு உருவாக்கப் போறோம் அப்படின்றது தான். இது ஒரு திட்டமிடல்ல துவங்கி, அதை செயல் வடிவப்படுத்தி, அதன் மூலமாக நீங்கள் உங்கள் லட்சியங்களை, இலக்குகளை, கனவுகளை நிறைவேற்றுவதற்கு 2026ல என்ன பண்ணியிருக்கீங்களோ, அத செய்யப்போறோம். சரி. அப்ப கனவுகளை உருவாக்குவதிலிருந்து, இல்ல லட்சியங்களை கண்டுபிடிப்பதிலிருந்து, அதை வந்து அ ஒரு இலக்குகளாக மாற்றி, அதை செயல்முறைப்படுத்துவதற்கு தக்க வகையில மாற்றி, இத செய்யணும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா அ ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் இருக்கும். அத நம்ம ஒரு நம்மளேவும் ஒரு மீளாய்வு நம்மள பத்தி செய்துக்கிறது. அந்த அசஸ்மென்ட் முடிஞ்ச பிறகு தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து லட்சியங்களை உருவாக்குவோம். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்குவோம். அந்த திட்டங்களை உருவாக்குனா பத்தாது. அதை செயல்படுத்தும் பொழுது அவற்றை செயல் வடிவில ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பேஸ்டா அத பண்றப்ப, அத மானிட்டர் பண்றதுக்கானது நம்ம சிஸ்டம் வேணும். அதுலயும் அசஸ்மென்ட் அப்பப்ப மானிட்டரிங் அசஸ்மென்ட்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இது ஒரு சரியான பாதையை நோக்கி போகுதான்றதுக்கு தேவையான இலக்குகளையும் அங்கங்க வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அத நோக்கி நம்ம போறோமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மைல்ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அந்த மைல்ஸ்டோன்ஸையும் வச்சுட்டு இத பயணிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த செயல்பாட்டுக்காக நமக்கு சிலர் வந்து அவங்கவங்க வாழ்வியல பொறுத்து பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம கத்துக்குருவோம். இந்த முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கு தேவையான நுட்பங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்குருவோம். அதில ஆப்டிமைஸ் பண்ணுவோம். எல்லாமே செய்வோம். இதுக்கு தேவையான சந்திப்புகளும் நடந்துகிட்டு இருக்கும் இணைய வழியில. இது மட்டும் இல்லாம அந்த வளமான அ வாழ்வியலையும், நம் வாழ்வியல் மேம்பாட்டிற்கும் நோக்கி பயணித்துக் கொண்டுமே இருக்கிறோமா அப்படின்றதுக்கான ஃபீட்பேக் சிஸ்டமும் லூப் போயிட்டே இருக்கும். ஸோ, இப்ப இந்த 6 ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்றப்ப, கண்டிப்பா தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய செயல்களை அதை பதிவு செய்தல், அதை மானிட்டர் பண்றது, அதுக்கான ஃபீட்பேக் இருக்கிறது. அது மூலமா நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு தேவையான வழிகாட்டுதலை குடுத்துக் கொண்டே இருப்பது. இப்படி போயிட்டே இருக்கும். இது மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. இதுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து DWMY மாடல், அதுக்கப்புறம் SLM சஸ்டைனபிள் லைஃப் மாடல். இது தான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இது நான் என்னோட வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்பயும் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஈவன் இந்த பயிற்சி திட்டமிடுவதற்கு கூட அப்படித்தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். 1. ஸோ இதில நம்ம என்னென்ன ஏரியால வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில என்னைய பொறுத்தவரை நான் எதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறதே இல்ல. எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்றதுனால, இதில நம்மளுடைய உடல்நலம் தொடங்கி மனநலம், அதேமாரி உறவுகள் மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு, தொழில் சார்ந்த முயற்சிகள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோம், சுய முன்னேற்றம், அப்போ குடும்ப முன்னேற்றம், அதேமாரி சமூக பங்களிப்பு. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இத வடிவமைக்கவே போறோம். ஐயோ! இத்தன இதையும் நான் செய்ய முடியுமா? அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஏற்கனவே இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா, அது டாக்குமென்டடா இல்லாம இருக்கும். இப்போ வந்து அத டாக்குமென்டடா நம்ம கொண்டு வரப்போறோம். அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமான்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். அத எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரப்போறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் இப்ப இப்ப அவங்க வாழ்நாள்ல எந்த கட்டத்தில இருக்காங்கன்றத வச்சு இந்த 8 பகுதிகள்ல வெவ்வேறு பகுதிகள்ல நீங்க அதிகமான நேரத்த செலவழிச்சுட்டு இருப்பீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. வித்தியாசம் எதுவுமே இல்ல. ஸோ, அத வந்து நம்ம சிறப்பா புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கு தான் இந்த திட்டம். சரி. இது உருவாக்கிடுறோம்னு வச்சுக்கங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம யார் கலந்துக்கலான்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லோருமே கலந்து கொள்ளலாம். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வியலை இப்போது இருக்கிறத விட இன்னும் சிறந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாருமே கலந்துக்கலாம். பயிற்சி வகுப்பு தமிழ்ல தான் நடக்க போது. அதேபோல வந்து தேவையான தகவல்களும் நம்ம எல்லாமே உங்களுக்கு குடுத்துருவோம். அத நீங்க பயன்படுத்திக்கலாம். அதேபோல பயிற்சி வகுப்புகளோட பதிவுகளும் ஓராண்டுக்கு நீங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு ரெக்கார்டிங்கும் குடுத்துருவோம். ஸோ, நீங்க அத பார்த்துக்கலாம். ஸோ, இப்ப நீங்க இதுக்கு பதிவு செய்த உடனே என்ன நடக்க போகுது அப்டின்னா, நமக்கு முதல்ல 2 லைவ் ஜூம் கிளாஸஸ் நடக்கும். 2, 2 4 மணி நேரம் நடக்கும். அது டிசம்பர் 26 அதுக்கப்புறம் 27 இந்த காலகட்டத்தில நடக்கும். 8லேருந்து 10 மணி வரைக்கும். ஏன்னா, நீங்க எல்லாம் உணவு எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பொறுமையா உட்காந்து, அந்த ஒரு 4 மணி நேரம் வந்து நீங்க ஓராண்டுக்காக நீங்க அந்த 4 மணி நேரத்த குடுக்குறீங்கன்ற எண்ணத்தோட வந்து உட்கார்ந்தீங்கன்னா, நிச்சயமா அது சிறப்பா இருக்கும். ஐயோ! 2 மணி நேரம்லாம் என்னால உட்கார முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. 2 மணி நேரம் அப்படி பத்தாது. இப்படி போயிரும். அப்படி இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்னைக்கு செய்வோம். அந்த 2, 2 மணி நேரம், 4 மணி நேரம் வந்து நீங்க ஓராண்டுக்காக முதலீடு செய்றீங்க அப்படின்ற அடிப்படையில நீங்க அதுக்கு வந்துருங்க. சரி அது 1. இது மட்டும் போதுமா அப்படின்னா, அடுத்து அத அப்படியே திட்டத்தெல்லாம் உருவாக்கிட்டோம். அத செயல்முறைப்படுத்தணும்ல. நீங்க அந்த 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ள அத இன்னும் மேலும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு, இன்னும் சிறப்பா கொண்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2026ல டெய்லி ஆக்டிவிட்டிய ஃபாலோ பண்றதுக்கு ட்ராக்கர் ஷீட் உங்களுக்கு குடுத்துருவோம். சரிங்களா? உடனே மொபைல் ஆப்பும் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் பதிவு செய்ததும்.
மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு, iOS 2மே இருக்கு. அத பயன்படுத்திக்கலாம். இத தவிர வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி ரிவ்யூக்கு தேவையானது சிஸ்டமும் ரெடியா இருக்கு. இத தவிர நம்ம வந்து திரும்ப Zoomலயும் மீட் பண்ணி குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணுவோம். அது எப்படி ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு, அன்னைக்கு Q&A செஷன் இருக்கும். அத அப்டேட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும். இது குறைந்தபட்சம் அந்த அந்த மீட்டிங் வந்து அதேபோல 2 மணி நேரத்துக்கு மேலேயே தான் வச்சிருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது ஒண்ணு. இத தவிர இடைப்பட்ட காலகட்டங்கள்ல உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா, நீங்க கேட்டு அனுப்பிக்கலாம். அதுக்கு தனியா ட்ராக்கர் ஷீட் இருக்கு. அதுல நீங்க எப்ப வேணாலும் கேள்வி கேட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாரி நான் முன்னாடி சொன்ன மாரி வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி ரிவ்யூ சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும். அத ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க ப்ராக்ரஸ்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். சரி. இத தவிர நம்ம இத டிட்டோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்ல. அப்பதான் வந்து நம்ம நெனச்ச இலக்க போய் அடைய முடியும். அதுக்காக டெய்லி ட்ராக்கர் உங்ககிட்ட இருக்கு. டெய்லி பிளானர் கம் ட்ராக்கர் ஷீட் இருக்கு. அதுபோல சேர்த்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கான செப்பரேட் ட்ராக்கர் ஷீட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கோலுக்கும் நமக்கு வேணும். அது தேவைப்படுன்றனால. இத தவிர ரிலேஷன்ஷிப், சோசியல் கனெக்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு, உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் சொசைட்டி இதுக்குள்ள எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றதுக்குன்றதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு ட்ராக்கர் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா நீங்க ட்ராக் பண்ணணும்னா அதுவும் உங்களுக்கு இருக்கு. இப்போ செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன தேவை, அதையும் நம்ம வந்து வச்சிருக்கோம். இதில ஆக்டிவிட்டி கம் ஆக்டிவிட்டி கம் ட்ராக்கர் 2மே சேர்ந்தது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அதேபோல நம்ம வந்து திரும்ப உடல்நலம், மனநலம் சிறப்பா இருக்கிறதுக்கு சில லெஷர் டைமும் வேணும். அதாவது நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான டைமும் வேணும். அதேபோல வந்து ரீ எனர்ஜைஸ் பண்றதுக்கான சில ஆக்டிவிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறான ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு மீண்டும் சக்திய குடுக்கக்கூடியதா இருக்கும். அதுபோல நம்ம வந்து ரீ எனர்ஜைசர் ட்ராக்கரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இத தவிர நீங்க தினசரி உங்கள் வாழ்க்கையில என்ன இலக்கு நோக்கி போறீங்களோ, அதுக்கான ஒரு கோல் ரைட்டிங்க்கான ஷீட்டும் இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இத இது எல்லாம் நம்ம பண்ணிட்டா கூட, எனக்கு வந்து அத ஒரு ரிமைண்டர் குடுக்கறதுக்கு வேணும். இல்ல வந்து ஏதாவது ஷெட்யூலிங் சிஸ்டத்துல இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் ஷெட்யூலிங் சிஸ்டம் நெறையா இருக்கு. அதுல ஃப்ரீயா இருக்கிறத நீங்க வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வர்றது, எல்லாமே இது பண்றது, எல்லாமே அங்க பண்ணிடலாம். சிறப்பா பண்ணிடலாம். குறைந்த நேரத்துக்குள்ளே பண்ணிடலாம். இத நான் தனியாவும் ஒரு ரெக்கார்டிங்காவும், கோர்ஸாவும் போட்டு குடுத்துறேன். நீங்க ஸோ தட் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, எப்ப தேவைப்படுதோ உங்களுக்கு தேவையானத நீங்க செட் பண்ணி அதில கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஷெட்யூல் பண்றது ரொம்ப ஈஸி. மொத பிளான் பண்ணி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஷெட்யூல் பண்றது ரொம்ப ஈஸி. உடனே பண்ணிடலாம். 1 இயர்க்கும் ஃபுல்லா பண்ணிடலாம். சரி, இப்ப இந்த செஷன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இடையில நமக்கு Q&A போகும். நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்தில முழுவதுமேவும் நீங்க வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள பதிவு செய்யப்பட்டு, இப்ப நான் சொல்றது இதெல்லாம் மினிமம். இது பூரா இதுக்குள்ள இருக்கும். ஸோ இத பதிவு செய்து உங்களுக்கு குடுப்பதற்காக லைவ் செஷன் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஒரு ஃபார்ம் குடுத்துருப்போம். நீங்க அந்த பதிவு செய்றதுக்குன்னு சொல்லிட்டு, அதிலேயே இந்த தகவல் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் காணொளியில சொல்றதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, சிலருக்கு அத அப்படியே படிச்சு புரிந்து கொள்வதுன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால நம்ம வந்து காணொளியில குடுத்துருக்கோம். இதுக்கு கட்டணம் எப்படி ரூ. 2026க்குள்ள இவ்வளவு இதுவும் குடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு அடிப்படை நோக்கம் வந்து கட்டணம்ன்றது அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு நானும் இதில இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு இதுக்காக வந்துரணுன்றதுக்காக அந்த ஒரு குறைந்த கட்டணத்த வச்சிருக்கோம். இதுக்கு நான் ம் ஆக்சுவலா பிளானிங் செஷனுக்கு மட்டுமேவும் எவ்வளவு சார்ஜ் பண்ணி பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது பிளானிங் அப்புறம் ஷெட்யூல் பண்ணி அத இம்ப்ளிமென்டேஷன் அத ரிவ்யூ பண்ணி எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஆக்சுவலா இத கொண்டு வர்றதுக்கு. ஸோ இவ்வளவு இதுக்கு ஏன் வந்து ஒரு கட்டணம் இல்லாத, இல்ல மிக குறைந்த கட்டணத்தில நீங்க பண்றீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு அடிப்படை காரணமே, நீங்க இப்ப உங்களுடைய வாழ்வியல மேம்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா உங்க குடும்பத்திலயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக இந்த சமூகத்திலயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க அடிப்படை நோக்கம். அப்ப அதை செயல்படுத்துவதற்கு இது தேவைப்படுது. அதற்காகத்தான் நம்ம வந்து பணத்தை முன்னிலைப்படுத்தாமல், மக்கள் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு முயற்சி பண்றோம். ஆனா, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஓ! நான் பே பண்ணியிருக்கேன். நான் போகலாம், இல்ல கேட்கலாம் அப்படின்றது வேணுன்றதுக்காக இந்த கட்டணத்த வச்சிருக்கோம். அ அதனால இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். இதிலேயே அநேகமா எல்லா கேள்விகளும் உங்களுக்கு விளக்கமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, நீங்க தயங்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ல கேட்கலாம். அதில கேட்டுட்டு நீங்க அத அ அதுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு, அதன் பிறகு கூட பதிவு செய்யலாம். நீங்க உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது இது பயன்படும்னு நெனைச்சீங்கன்னா, அவங்ககிட்டயும் பகிர்ந்துக்குங்க. நான் என்னாலான அனைத்து முயற்சிகளும் நான் எடுக்கிறேன். ஆனா, இத புரிய வைக்கிறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயமும் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் எப்படி நம்மளால செய்ய முடியுமா? இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே! நெறையா இருக்கே! எப்படி பண்ண முடியுமா? அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். மேலும் வந்து நம்ம நெறையா இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இது ஒர்க் ஆகுமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா, நீங்க உருவாக்குற அந்த 2 நாள்லயே தெரிஞ்சிரும். இது நமக்கு வந்து சாத்தியப்படுமா? இல்லையான்ட்டு. நான் என் லைஃப்ல இருந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த வகுப்பு நான் உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஓராண்டுக்கு நான் வந்து ஒரு இலக்கு உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு வந்து 1,50,000 ஸ்கிப்பிங் பண்ணணும்னு சொன்னோம். அத எப்படி பண்ணி முடிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தின ஆண்டு 3,00,000 பண்ணோம். அ அதுபோல சில ஆண்டுகள்ல அதே ஆண்டுல வந்து
10 நாட்களில் 300 கவிதைகள் எழுதி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 400க்கு மேல கவிதை எழுதி முடிச்சோம். இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படுத்துறோம் அப்படின்றது வந்து அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கான்செப்ட் அது நான் சொன்ன மாரி டிடபிள்யூஎம்ஒய் மாடலும், எஸ்எல்எம் மாடல் இதுதான் வந்து அதுக்குள்ள அந்த ஒர்க் பண்றதுக்கான ஐடியாலஜி அதுக்குள்ள இருக்கு. அத வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நீங்களும் செயல்படுத்த துவங்கலாம் எல்லா விஷயத்தையும். அது எப்படின்னா நான் சொல்றது வலுக்கட்டாயமா செய்யணுன்ற மாரி இல்லாம, இயல்பாகவே நீங்க செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அது எல்லாம் சாத்தியப்படும். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக இதன் மூலமா பயனடையலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கான லிங்க்கும் நான் ஒரு வேள YouTubeல பார்க்குறீங்க, இல்ல Facebookல பார்க்குறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னா, நான் லிங்க் கீழ குடுத்துருக்கேன். காலம் ஏதாவது கொஞ்சம் தள்ளி போயிருச்சுனாலும் அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ரெக்கார்டிங் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் கலந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டை உங்களுக்கான ஆண்டாக, அதாவது நமக்கான ஆண்டாக உருவாக்குறதுக்கு முயற்சிய நம்ம எடுப்போம். நமக்குன்னு நான் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, நீங்க ஒரு ஆள் நல்லா வந்தாலேவும், இப்ப எப்படி நான் எனக்கு இது புரிஞ்சு நான் செயல்படுத்தி என் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சதுனால, நான் வந்து இப்ப நெறைய பேருக்கு இந்த மெத்தட சொல்லி தரணும்னு நெனைக்கிறேன். அதுல கத்துக்கிட்டவங்க, அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சா, அவங்க குடும்பமும் அப்படியே சமூகத்திலும் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம். அதனால தான் நமக்கான ஆண்டாக உருவாக்குவோம் அப்படின்னு நான் சொல்றேன். 2026 ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்றது இது பியாண்ட் கோல் செட்டிங். ஜஸ்ட் அன்னைக்கு கோல் மட்டும் செட் பண்ணிட்டு போறதில்ல. அதை நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான முயற்சிகளில் நாம் தொடர்ந்து இணைந்து ஓராண்டு பயணிக்க போறோம். ஆகையால் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க பார்த்துங்க. நீங்க இந்த காணொளி எங்க பார்த்தாலும் சரி, இது பயன்படுத்திங்க. ஒருவேளை இல்ல எனக்கு தகவல் கிடைக்கல அப்படின்னா 8645614210 அதில போட்டு 2026 அப்படின்னு போட்டு விடுங்க. நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தகவல. அத நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த முயற்சி வந்து நிச்சயமாக 2026ன்னு போடலாம். இல்ல கிரியேட் 2026ன்னு அனுப்பிவிட்டீங்கனாலே, நான் வந்து உங்களுக்கு தேவையான தகவல் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அதில பதிவு செய்து கலந்து கொள்ளலாம். அந்த முயற்சி வந்து நிச்சயமாக 2026 அ ஆண்டு நிறைவில நம்ம வந்து பார்ப்போம். எப்படி எத்தனை பேர் செய்து முடிச்சிருக்கோம், எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்றது. அது வந்து இன்னும் நெறைய மக்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா அமையும். அவங்களும் சிறப்பா முன்னேறி செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வாழ்வியலை மாற்றி அமைத்து பலருக்கு உதவும் வகையில் நீங்களும் உங்க பகுதியில இருக்க மக்களுக்கு இத சொல்லி தரலாம். அப்படின்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நான் வந்து உங்களை நேரடியாக பயிற்சி வகுப்புக்குள் சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை அன்புடன் ராமமகேந்திரன். நன்றி, வணக்கம்.